அவர்களும் பைக் ரேசஸ். எல்லாருமே அந்த ப்ரொஃபைலை வச்சு பார்த்தா எல்லாருமே அந்த பைக் ரேஸுக்குரிய ஆக்கள். 2 பேர்கிட்ட உயிரும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி போயிட்டு தான் சொன்னோம். ஒரு ஆளுடைய உடல் வந்து 2 வயிற்றுக்கு. இப்போ சிகப்பு கலர் பைக் வந்து நாங்கள் எங்கட கொண்டு போன வாகனத்தை ரிவர்ஸ் பண்ணி நியாயமான தூரம் விர விட்டு தான் வந்து பார்த்தா, அப்போ போக்குவரத்து விதிமுறைகளில் வந்து ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த விபத்துகளை கட்டுப்படுத்தலாம் என்றதான் என்னுடைய. ஓடுறவர் லைட்டாக சரிஞ்சு அவரால் வாகனத்தை தூக்க இயலாது. 2 பேர் தேவைப்படுது வாகனத்தை தூக்குற அளவுக்கு. அந்த அளவுக்கு தான் அவர் வாகனத்தை செலக்ட் பண்ணி எடுத்து ஓடுறார். வடிவா விசாரிங்க. டிரைவர் இதுக்கு முதல்ல என்ன ரூட் ஓடிட்டு வாரார், அல்லது இரவிரவாகத்தான் வந்து உங்களை இரவிரவாக ஏற்றி கொண்டு போறாரா? வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன். மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து. இலங்கையில் வந்து நேற்று முன்தினம் நடந்த ஒரு விபத்து பலரையும் வந்து சோகத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக வந்து நீர்கொழும்பு பகுதியில் மினுவாங்கொடோ என்ற இடத்துல பொலவலானை என்ற ஒரு இடத்துல நடந்த விபத்து. ஒரு ஆர்மி கேம்புக்கு பக்கத்தில் தான் அந்த ரோட் இருக்குது. அந்த ரோட்டில் வந்து 2 இளைஞர்கள் வந்து ரேஸ் ஓடி இருக்கணும். வயசை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 18-19 தான் இருக்கும் 2 பேருக்குமே. அவர்கள் வந்து வளமையாக வந்து ரேஸ் ஓடுற ஆக்கள். அதே மாதிரி அந்த போயா தினத்தன்று, அதாவது நேற்று, அதாவது முந்த நாள் இந்த ரேஸ் ஓடி இருக்கிறேன். முந்த நாள் அந்த இடத்துல நான் இருந்தேன். அந்த விபத்தை நான் நேராக பார்த்துருந்தேன். அதாவது விபத்து நடக்க நேராக பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் அங்கே போயிட்டோம். எங்களோட வேனில் போய் கொண்டு வந்து நாங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே போயிட்டோம். அந்த காட்சியை பார்த்தா இன்னும் அந்த காட்சியில் இருந்து எங்களால் வந்து மீண்டு வர முடியல. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு காட்சி, ஒரு கொடூரமான விபத்துன்னு சொல்லலாம். வளமையாக வந்து பைக் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருக்குறேன். தலையில் காயப்படும், உடலில் எங்கே ஒரு இடத்துல காயப்படும். உடல் வந்து 2 என்னென்ன சொல்கிறது, வயிற்று பகுதிக்கு மேலே ஒரு துண்டா போயிட்டது, கீழே ஒரு துண்டா போயிட்டது 2 பேருக்குமே. அதாவது ரேஸோடனே 2 இளைஞர்களுக்கு இந்த உடல்களுமே 2 பிரிஞ்சிட்டது. ஒரு ஆளுக்கு வந்து 2 பிரிஞ்சு, இன்னொரு ஆளுக்கு 3 பிரிஞ்சிட்டது. அப்படியே இந்த காணொலி ஒன்று இந்த இடத்துல நான் ஃபேஸ்புக்கில் இதை எடுத்திருந்தேன். இந்த இடத்துல சேர்க்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த பைக் வார வேகத்தை பாருங்கள். இந்த ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் வந்து வளமையாக அந்த இடத்துல பார்க் பண்ணி இருக்கிற ஒரு ட்ரக் அண்ட் ட்ரெய்லர். முன்னுக்கு வந்து இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜின் பகுதியை விட்டு அந்த பின்பக்க பகுதி, அந்த செசி மாதிரி அந்த இரும்பு பகுதி வந்து அப்படியே அந்த லேனுக்குள்ளே வந்துட்டு, அப்போ இவங்க ஓடி வந்த 2 இளைஞர்களும் ரேஸ் ஓடி வந்தபடியாக அதிகூடிய வேகம், அதாவது கட்டுப்படுத்த முடியாத வேகம். இப்போ வெளிச்சம் இல்லாத ஒரு இருட்டுக்குள்ளே லைட் இல்லாமல் ஒரு வாகனம் வந்திருந்தால் கூட பரவாயில்லை. அந்த இடத்துல பயணம் போய் எங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எவ்வளவு வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி. அந்த ஒரு இடத்துல இருந்த கடையில், அந்த ஒரு சந்தியில் வெளிச்சம் இருந்தது. அந்த கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் இருந்து எடுத்த ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த விபத்து வந்து ஒரு வேகத்தை, அதாவது ஒரு ரேஸ் ஓடினதால் வந்த ஒரு விபத்து. இப்போ விபத்து நடக்கைக்குள்ளே சரி, நான் விஷயத்துக்கு வரேன். அந்த பகுதிக்கு நாங்கள் எப்படி போனாங்கன்னு சொன்னால், நாங்கள் மிரிச பகுதியில் காணொலிகள் எடுத்து 2-3 நாள் அங்கே நின்று கோல் ஏரியாவால் நாங்கள் கொழும்புக்கு வந்து நீர்கொழும்பில் ஒரு ஹோட்டலை புக் பண்ணிவிட்டு அங்கே ஹோட்டலுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட போய்க்க ஒரு 11:30 ஆகிட்டு அந்த ரோட்டால். அந்த இரவு நேரத்தில் இவர்கள் வந்து ரேஸ் ஓடி இருக்கிறார்கள். வளமையாக வந்து டூரிஸ்ட் வந்து போகிற ஒரு இடம், சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கிற ஹோட்டல்கள் இருக்கிற ஒரு இடம் தான் அந்த மினுவாங்கொட பகுதி. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு சரியாக கிட்ட. அப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிற எல்லாருமே அந்த இடங்களில் பயணம் போகிறது வளமை. அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல பக்கத்தில் அந்த பொலவலானைன்ற இடத்துல ஒரு ஆர்மி கேம்ப் உண்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட் வந்து இரவில் தெரு விளக்குகள் இல்லாட்டியும் வாகனங்கள் போய் வாரது. அப்படியேப்பட்ட ஒரு ரோட்டை செலக்ட் பண்ணி எடுத்து ரேஸ் ஓடி இருக்கணும். வளமையாக போய் வரைக்க தப்பிச்சிட்டோம். முந்த நாள் வந்து மாட்டிட்டேன். அப்போ அந்த ட்ரெய்லர் வந்து திரும்பக்குள்ளே இவரால் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் வந்து அடித்த இடத்துல தான் அந்த விபத்து வந்து நடந்து அந்த ஸ்பாட்லேயே சரி. அப்படியே அப்போ நாங்கள் போய்க்க போலீஸ் கூட வரையில. நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு தான் போலீஸும் வந்தது, ஆம்புலன்ஸும் வந்தது. இப்போ இந்த விபத்துகள் என்று வரையில இந்த விபத்து ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, ஆற்ற பிழை என்று சொல்லலாம். இப்போ இந்த பைக்கை பாருங்கள். இந்த பைக்கின் படங்கள் நான் கூகுளில் எடுத்து, நான் கூகுளில் இல்லை, இவர்களுடைய நண்பர்களுடைய ஃபேஸ்புக்குள்ளாலே எடுக்கக்கூடியதாக இருந்து இவர்களுடைய நண்பர்களுடைய வட்டாரங்களை செலக்ட் பண்ணி தேடி பார்த்த இடத்துல அவர்களும் பைக் ரேசஸ். எல்லாருமே அந்த ப்ரொஃபைலை வச்சு பார்த்தா எல்லாருமே அந்த பைக் ரேஸுக்குரிய ஆக்கள். எல்லாம் அந்த பெரிய பெரிய பைக்குகள் என்று சொல்லலாம். அந்த பைக்கை வந்து உருட்டி கொண்டு போகிறதே கஷ்டம். கடந்த முறை கூட நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன்னா, அந்த கிளிநொச்சி பகுதியில் உருத்திரபுரமாக அந்த சந்தையில் ஒரு தாயை வந்து 2 பேர் மோட்டார் சைக்கிளில் ரேஸ் ஓடி அடித்து தாயை அந்த இடத்துலையே உயிரிழந்துட்டான். அந்த நான் காணொலி போட்டிருந்தேன். நான் இப்போ பார்த்தா ஒரு சிங்கள இடத்துல இந்த 2 நண்பர்களாக இருக்க வேணும் 2 பேருமே, 2 பேர்கிட்ட உயிரும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி போயிட்டு தான் சொன்னேன். ஒரு ஆளுடைய உடல் வந்து 2 வயிற்றுக்கு நேராக அப்படியே பிரிஞ்சு உயிர் பிரிஞ்சிட்டது. அதே மாதிரி மற்றவருடைய உடல் வந்து 3
துண்டா வந்து துண்டிக்கப்பட்டுட்டுது. அப்போ நாங்கள் இங்கேருந்து போயிருக்க ஒரு பைக்கை தான் கண்டு நாங்கள் அந்த இடத்துல. அதுக்கு பிறகு மற்ற ஹெல்மெட் ஒரு ஆள் ஹெல்மெட் போட்டிருந்துருக்கணும், மற்ற ஆள் ஹெல்மெட் இல்லை போலோடக்கு. அப்போ ஒரு ஆளுடைய உடல் பாகங்கள் அங்கங்கே இருந்தது. மற்ற பைக் வந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு தூரம். அந்த முதலாவது பைக் அந்த வீடியோவை திருப்பி இந்த இடத்துல தாரன் அதை என்னால் வந்து அது கிளியராக தர முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால் யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ இந்த வீடியோ வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. நல்லா ப்ளர் பண்ணி தான் தாரன். நீங்கள் வேறு எங்கேயாவது கூகுளில் மினுவாங்கோட ஆக்சிடென்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீடியோவும் ஃபேஸ்புக்லேயும் சிலது இருக்குது, அந்த படத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது போனவர்கிட்ட வேகம் அவற்ற பைக் தான் அந்த சிகப்பு கலர் பைக். மற்றவர் அந்த அதுலேயே பைக் அப்படியே சிதறிட்டுது. அவற்ற பைக் வந்து கருப்பு கலர் பைக். அப்போ சிகப்பு கலர் பைக் வந்து நாங்கள் எங்கட கொண்டு போன வாகனத்தை ரிவர்ஸ் பண்ணி நியாயமான தூரம் விட்டு தான் வந்து பார்த்தா பின்னால் வந்து லைட் எரிஞ்சு கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு வேகம், கிட்டத்தட்ட 100 தொடக்கம் 150 அடி தூரத்தில் தான் அந்த பைக்கை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இரவு நேரத்தில் 11:30 மணிக்கு இந்த பிள்ளைகள், அதுவும் 18-19 வயசு பிள்ளைகள் வெளியில் வீட்டை விட்டு போயிடும் என்று சொன்னால் எப்படி போயிடும்? இந்த பைக் என்னென்ன அவைகளோட கையில் கிடைச்சது? இந்த பைக்குகளோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15-20 லட்சம். இப்போ சாதாரண 1 லட்சம் 2 லட்சம் வேண்டாம் யாரும் வாங்கலாம் என்று சொல்லியிருக்கும். இது 20 லட்சம் வேண்டாம் குறைஞ்சது லீசிங் போட்டு தான் எடுக்க வேணும். அப்போ இதுக்கு யார் உதவி செய்தது? 11 மணிக்கு ஒரு பிள்ளை வீட்டில் இல்லை, 18 வயசு பிள்ளை வீட்டில் இல்லையண்டா தேடாமல் விட்ட பெற்றோரை குறை சொல்கிறதா, அல்லது ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து பிள்ளைகள் வெளியில் போய் ஊர் சுற்றுற பிள்ளைகளை குற்றம் சொல்கிறதா, யாரில் குற்றம் சொல்கிறது? இப்போ இந்த விபத்து வந்து 2 பேருமே அடிபட்டு 2 பேருமே இறந்துட்டணும். எதிர வந்த ஒரு ஆளுக்கு அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆட்டோவில் வந்திருப்பினம், நான் சொன்ன மாதிரி டூரிஸ்டாக வந்திருப்பினம், பயணம் போகிறதுக்கு அதுக்கு இதுக்கண்டு எத்தனையோ பேர் வந்திருப்பினம், சின்ன பிள்ளைகளோட வாகனத்தில் போராக்கள் இருக்கணும். ஒன்று இந்த ரேஸை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேணும்? இந்த கேள்விகள் வந்து என்னட்ட பல தடவை எழுந்திருக்கு. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் விபத்துகள் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்கும். ஒன்று டிப்பரில் போய் அடிபடுவினம், அல்லது பைக்கில் ரேஸோடி அடிபட்டு சாகராக்கள் தான் கூட. இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கார் லைசன்ஸ் எடுக்கிறத விட பைக் லைசன்ஸ் எடுக்கிறது சரியான ஒரு கஷ்டம். கார் லைசன்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம், பைக் கஷ்டம்னு எல்லாரும் சொல்கிறவங்க, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண பைக்குக்கு லைசன்ஸை எடுத்துக்கொண்டு இவ்வளோ ஒரு பெரிய பைக்கை ஓட்டினோம். அப்போ போக்குவரத்து விதிமுறைகளில் வந்து ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த விபத்துகளை கட்டுப்படுத்தலாம் என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ போக்குவரத்து விதிமுறையிலையும் சரி, லைசன்ஸ் எடுக்கிற விதிமுறையிலையும் சரி ஒரு பாரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். இப்போ மற்ற வாகனங்களை விடுங்க, பைக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க பைக் வந்து சின்ன ஸ்கூட்டி மாதிரி இருக்கிற பைக்கில் ட்ரையலை காட்டி லைசன்ஸ் எடுத்து போட்டு ஓடுறது முழுக்க பெரிய பெரிய வாகனங்கள். அதாவது வாகனத்தின் நிறையும் அதுண்ட பாரமும் ஓடுற ஆளுட நிறைய விட வாகனத்தின் நிறை கூட. ஓடுறவர் லைட்டாக சரிஞ்சால் அவரால் வாகனத்தை தூக்க இல்லாது. 2 பேர் தேவைப்படுது வாகனத்தை தூக்குற அளவுக்கு. அந்த அளவுக்கு தான் அவர் வாகனத்தை செலக்ட் பண்ணி எடுத்து ஓடுறார். ஒன்று செய்யலாம், லைசன்ஸ் எடுக்கக்குள்ள 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண மோட்டர் சைக்கிள் அல்லது இப்படி ரேசிங் மாதிரி அல்லது ஒரு பெரிய அளவு மோட்டர் சைக்கிளுக்கு இந்த கட்டுப்பாடுகள் இருந்து நீங்கள் ட்ரையல் காட்டி பாஸ் பண்ணணும்னு கொண்டு வரலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் வயது எல்லையை வந்து கூட்டலாம். இன்ன பைக் தான் பாவிக்கலாம் என்று சொல்லி கூட்டலாம். இவ்வாறு பல விடயங்களை வந்து பின்பற்றினா ஓரளவுக்கு இந்த விபத்தை தவிர்க்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். இப்போ இவர்களுடைய இந்த விபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நிற்கிற டிப்பரை கொண்டே அடிப்பாங்க, அல்ல ரேஸ் ஓரிப்பை வேறு யாருக்காவது அடிப்பாங்க, அல்லது வேனில் பயணம் போய்க்க வேன் எங்கேயாவது தடம் புரளும். இப்படிப்பட்ட விபத்துகள் தான் இங்கே இலங்கையில் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இப்போ புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறார்கள், நீங்களும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். நம்பிக்கையான ஒரு வேன் டிரைவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய உயிரை வந்து ஒப்படைக்கலாம். இப்போ நம்பிக்கை இல்லைன்னு அப்படியெல்லாம் நான் சொல்ல வரையில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அவர் எப்படி ஓடுவார், அவருக்கு எவ்வளோ கால அந்த பயணிகளை ஏற்றி ஓடுறதுக்குரிய எவ்வளோ கால அனுபவம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. எத்தனை மணிக்கு ஏற்றுறார், இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து உங்களை ஏற்ற வரையக்குள்ளே அவர் எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு வந்தவர். இப்போ நீர்கொழும்பு பகுதியிலேயே சில பேர் தங்கி நின்று ஏற்றி கொண்டு வரார்கள் இருக்கணும் வர்ற பயணிகளை. அப்படி நின்றா ஓரளவுக்கு பரவாயில்லை. இந்த அவசரமாக யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு திருப்பி அவசரமாக அங்கேருந்து ஒரு பேசஞ்சரை ஏற்றி கொண்டு வருவீங்க. இப்போ நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க எப்படி, ஓகே நாங்கள் காலையில் வந்து இறங்குறோம், அல்ல பின்னேரம் 5 மணிக்கு வந்து இறங்குறோம். ஏன்னா துபாய் டிரான்சிட்டில் வர எல்லா ஃப்ளைட்டும் பின்னேரம் 4-5 மணிக்கு தான் வந்து இறங்குறது. இரவிரவாக ஓடி வார மாதிரி தான் இருக்கும். ஹோட்டலில் ஒரு நாள் நின்று வாரதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க, வேன் டிரைவர் மேரும் தங்களோட நேரத்தை வீணடிக்க விரும்ப மாட்டாங்க. குறிப்பாக பயணம் வார நீங்களும் அதை விரும்புகிறீங்க. உடனடியாக அப்படியே இரவிரவாக ஓடலாம். அவர் ஒரு தெம்பா சொல்லுவார், நாங்கள் ஒரு நாளைக்கு 2-3 ட்ரிப் அடிக்கிறோம் நாங்கள்னு தெம்பா சொல்லுவார். வர்ற உங்களுக்கு தான் தெரிய வேணும்
உங்களுடைய உயிரை அவர்களுடைய கையில் ஒப்படைக்க அது சரியா பிள்ளையான்னு பிள்ளைகளோட வருவீங்கள், சின்ன சின்ன பிள்ளைகளோட வருவீங்கள், பார்த்தா இரவுல தான் பயணம் வருவீங்க. சில வீதி விபத்துகளை வந்து தவிர்க்கலாம். நாங்கள் வீதிகளை வந்து வீதி போக்குவரத்தை ஒவ்வொருத்தருமே பின்பற்றினாலே இந்த விபத்துகளை வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த இரவுல ஓடுறது, ரேஸ் ஓடுறது, டிப்பர் சாரதிகள் வந்து வேகமாக போகிறது, அப்படியும் இல்லை என்று சொன்னால் குடிபோதையில் வாகனத்தை செலுத்துறது. நீங்களும் அடிபட்டு உங்களுடைய உயிரை விடுறதோட எதிரவார ஒருத்தட்ட உயிரையும் வந்து நீங்கள் கவலைக்கு அதாவது கேள்விக்குறியாக்குறீங்க. இப்போ நாங்கள் வெளிக்கிட்ட பயணம் ஒரு 5 நாள் தான். போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த வியாழக்கிழமை வந்துட்டோம். 5 நாளும் இல்லை, 4 நாள் முழுமையாக சொல்லணும் மட்டும் சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆக்சிடெண்ட்டை நாங்கள் இந்த ரோட்டில் பார்த்துட்டோம். பைக் ஆக்சிடென்ட் நான் சொல்கிற இந்த மினுவாங்கடை உண்டு. இதுக்கு பிறகும் A9 ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துருந்தேன் நாங்கள். அது வேன் உண்டு போய் அப்படியே ஒரு A9 நான் சொல்கிறது மதவாச்சிக்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கு முதல்ல 2 ஆக்சிடென்ட். அப்போ ஒரு பயணத்தை போயிட்டு திரும்பி விரைக்குள்ளேயே எங்களுக்கெல்லாம் அப்படியே நடுங்குது, இந்த பயணம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி. அப்போ அந்த இரவில் வந்து அந்த மினுவாங்கட பகுதியில் நாங்கள் போய் கொண்டிருக்க அந்த ட்ரெய்லரும் நின்றது, அந்த இன்ஜினும் நின்றது, அந்த பின்னுக்கு இருக்கிற பகுதியும் இருந்தது. அப்போ தான் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன் நான். அதுக்கு பிறகு போன உறவினர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வாகனத்தை வந்து எரிச்சிருக்கிறாங்க கோவத்தில். இப்போ இந்த வாகனத்தை எரிக்கிறதால என்ன பயன்? இப்போ உங்களோட பிள்ளைகளை சொல்லி நீங்கள் தான் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்க வேணும். பிள்ளை கிரேட் 5 இருந்து விரைக்கையே 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுலேருந்து விரைக்கி ஒரு கட்டுப்பாடோடு வந்தால் அந்த பிள்ளை தனக்கு உரிய ஒரு வயசு வரைக்கும் 18, 20, 22 வயசு வரைக்கும் அதே கட்டுப்பாடோடு தான் இருக்க பார்க்கும். நீங்கள் ஆரம்பத்தில் கட்டுப்பாடுகளை செய்யாமல் விட்டுட்டு ஒரு குறிக்கப்பட்ட வயசுக்கு பிறகு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறன்றது நடைமுறைக்கு சாத்தியமாகும். ஒரு கணம் அதை சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போகக்குள்ள எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் மோட்டார் பைக்கில் ஓடுற இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, முறுக்கினா வாகனம் எல்லா இடத்துலையும் முறுக்கப்படும் தான். ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய உயிர் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி பார்க்க வேணும். இந்த காணொலியை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இலங்கையில் இருக்கிற குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூடியூபர்ஸ் இது போன்ற காணொலிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கக்கூடிய காணொலிகளை வந்து பதிவேற்றம் செய்யுங்க. ஒரு மாதத்துக்கு இது போன்ற காணொலிகளே மாறி மாறி போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு விழிப்புணர்வு வரும். ஒரு மாதத்துக்கு கூட தேவையில்லை. ஒரு கிழமைக்கு இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் ஒரே நேரத்தில் இந்த வீதி விபத்துகள் சம்மந்தப்பட்ட காணொலிகளை போடுவோமா இருந்தால் ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை இந்த இடத்துல கொண்டு வரலாம். ஏன்னா ஃபேஸ்புக்கை திறந்தால் எப்போ பார்த்தாலும் விழிப்புணர்வு ஆக்சிடென்ட் போடுறாங்கன்னு சொன்னால் பார்க்குற ஆக்கள் இளைஞர்கள் ஏதோ ஒரு இடத்தை திருந்த வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்போ ஆரம்பித்து வச்சிருக்கிறேன், நீங்கள் தான் அதை கொண்டு நடத்த வேணும். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். உயிர் வந்து மிக முக்கியமான ஒன்று, அதை கருத்தில் கொள்ளுங்க. நன்றி.